குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா நம்ம ரைடோட டே 3ங்க. இன்றைக்கி இது 2வது நாள் டென்ட்டு போட்டு தங்குறோம். இன்றைக்கி விடிஞ்சிச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 மணிங்க. ஒரு 1 ஹவரில் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு டென்ட்லாம் பேக் பண்ணிங்கன்னா ஒரு 6 மணி போல் விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கலாங்க. எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈரோடில் தாங்க இருக்கிறோமே. இன்றைக்கி என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட கவர் பண்ணுற விளாக் தாங்க. இன்றைக்கி ரோட்டில் ஒரு சில இடம்லாம் போக வேண்டியது இருக்குது. எல்லா இடத்தையும் போயிட்டு கவர் பண்ணி போகிறேங்க. அது எந்தெந்த இடம்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், டென்ட்லாம் எடுத்து பேக் பண்ணி கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய்ட்டு வரேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இது கேட்டவொடனே ஓகே சொல்லிட்டாங்க. நம்மளை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கூட முடிக்கல. அதுக்குள்ளே சரிப்பான்னு சொல்லிட்டேன். இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கிறோம். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இங்கேருந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம். டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சுங்க. பவானிசாகர் டேம் தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 67 கிலோமீட்டருங்க. அங்கேயே பார்த்துட்டேன். இந்த 67 கிலோமீட்டரும் வண்டி நிப்பாட்டாமல் போயிடலாங்க. லைட்டாக விடிஞ்சு போயிருக்குது. உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியுதா? எனக்கு பளிச்சுன்னு தாங்க தெரியுது. உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பகல் டைம் தெரியாதோட இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ தெளிவாக தெரியாது, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரம் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறமே நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 சைடும் ஈவனாக புளிய மரம். அப்படியே டனல் தாங்க. டனல் மாதிரியே இருக்குங்க. ஏப்பா, இன்னும் முன்னாடி இந்த செக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அங்கேருந்து பார்த்தோம்னா வேறு மாதிரி. இங்கே கொஞ்சம் கேப்லாம் இருக்குதுங்க. அப்படியே கரெக்டாக அந்த லெவலில் இருந்ததுங்க. பவானிசாகர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேமுக்கு தான் போயின்னு இருக்கோம். டேம் இங்கேருந்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.7 கிலோமீட்டர் தாங்க. இதோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுல்ல, இது எல்லாமே டேம் தாங்க. ஆனால் நம்ம முன்னாடி போனால் தான் அந்த தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்க முடியும். அது இன்றைக்கி ஓவர்ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு தெரியலங்க. இந்த பவானிசாகர் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு டிசைனில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ரோட்டில் ரைட் பண்ணுறப்போ அது நமக்கு தெரியாது. ஆனால் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக வளைவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மேப்பில் பார்த்தா தெரியுது. இதோ இருக்குதுங்க ஆர்ச்சி. இதுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். பைக்கு வெளியே நிப்பாட்டு போகணுமோ? பைக்குள்ளே எடுத்துன்னு போக முடியாது இருக்குதுங்க. ஏன்னா நிறையா பேர் பைக்கு வெளியே தான் நிற்கிது. பைக்கெல்லாம் உள்ளே எடுத்துன்னு போக முடியாது. இங்கேயே நிப்பாட்டிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். என்ட்ரி டிக்கெட் வேறு எவ்வளோன்னு தெரில. அண்ணா, டேம் இப்போ போக முடியாது இல்லை டைம் ஆன பிறகு போகலாமா? எப்பயுமே அலோடு இல்லையா மேலே போகிறதுக்கு? இப்போ பார்க் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓஹோ, இந்த 10 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேண்ணா. அப்படிலாம் கிடையாது. பார்க் மட்டும் 8:15 ஓப்பனா? எப்போ க்ளோஸு? 5:45. ஓகே. டேமில் எப்பவுமே ஓப்பன், இது அலோடு கிடையாது. இதோ அங்கே நின்று பார்க்க நினச்ச முடியுமா? ஓ, இந்த பாலத்தில் நின்று பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் பக்கத்தில் போயெல்லாம் பார்க்க முடியாது. ஓகேண்ணா. பக்கத்துலலாம் போகவே முடியாதாங்க. இந்த பாலத்து மேலே வேணால் நின்று பார்த்துக்கலாம். இந்த பாருங்க தெரியுதே. இதுக்கு எதுக்கு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கு போய் பார்க்கணும்? பார்க்கு தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இதே ஒரு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது, அந்த ரோடுக்குள்ளே போய் பார்ப்போமா? என்னடா இந்த ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பக்கம் ஓப்பன் இருக்குதான்னு பார்ப்போமா? வாங்க. எல்லா பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கங்க. உள்ளெலாம் போக முடியாதுங்க. அந்த ரோட்டுக்குள்ளேயே போக முடியாதுங்க. அது பாருங்க, மண்ணு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்தாண்டே அப்படி தான். அந்தாண்ட பைக் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்குன்னு இருக்குங்க. இங்கே வச்சு எடுக்க முடியாதுங்க. எது தண்ணிலாம் தொந்த உள்ளங்க, லைட்டாக வலிஞ்சு வருதுங்க, அவ்வளோதாங்க. 1948 கட்டணுத்தாங்க. 48 to 55 அந்த டைம் பீரியடில் கட்டியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பவானிசாகர் டேம். பவானிசாகர் டேம்லேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. அந்த இடம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. அதாவது சத்தியமங்கலம்லாம் தாண்டி போனோம். திரும்ப வந்த வழியாக தான் போக போகிறோம். இந்த பவானிசாகர் டேமுக்கோசம் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்தது. இல்லைனா அந்த கொடிவேரி ஃபால்ஸு டக்குன்னு போயிட்டுருப்பேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இந்த பவானிசாகர் டேமையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா உள்ள மேலே அலோடு கிடையாது. அந்த இது பக்கத்துலேயும் போய் பார்க்க முடியாதான். அதுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு போயிடலான்னு மாரி தோணிடுச்சு. உள்ள பார்க்கு மட்டும்தான் அலோடாங்க. அதான் சொல்லியிருப்பாங்களே, நீங்களே கேட்டிருப்பீங்க. கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தோ பாருங்க, அந்தாண்ட இருக்குதுங்க ஃபால்ஸு. போடு தரமாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. ரொம்ப லென்த்தாக இருக்குது, தெரியுதா? எந்த பக்கம் வழி? அந்தாண்ட வழியா எந்தாண்ட வழியா? இந்த பாடிக்கிட்ட கேட்போம். பாட்டி, இந்த ஃபால்ஸுக்கு எப்படி பாட்டி போகிறது? நாங்கள் எப்படி போகிறது? உள்ளே போனோம். ஓ ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்துன்னு உள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 5 ரூபாங்க, பைக்குக்கு 10 ரூபாங்க, மொத்தம் 5 ரூபா தாங்க. இருங்க பின்னாடி வியூ மட்டும் காட்டுறேன். அதை இங்கே மோஸ்ட்லி ஐப்பு மாலை போட்டவங்க தாங்க அதிகமாக வர்றாங்களே. எல்லாம் ஒரு டூர் மாரி வந்துருக்காங்க. நிறைய வேனு தான் நிற்கிது. பைக்கில் வந்தவங்கன்னா 3 பேர் தான். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க. செம்ம வந்துட்டுங்க. இங்கேருந்து ஒரு எப்படியும் ஒரு 300 மீட்டர்னாச்சும் இருக்குங்க. 300 மீட்டர் இருக்குங்க. தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லைங்க. கரெக்டாக மீடியமாக இருக்குங்க. இந்த டைம் வந்தால் நல்லா குளிக்கலாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான கொடிவேரி வாட்டர் ஃபால்ஸோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.